பிரியோ சினிமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அபிதா. இது உங்களின் வெள்ளித்திரை வரலாறு. தமிழ் சினிமாவில் வெற்றிப்பட இயக்குனரால் நிராகரிக்கப்பட்டவர் இளம் புதிய இயக்குனர்களின் கதாநாயகனானவர் பின்னணியை பார்க்கலாம். அந்த வெற்றிப்பட இயக்குனர் பாரதி ராஜா. நிராகரிக்கப்பட்டவர் இதயம் முரளி. பூவிலங்கு படத்துல எம்எல்ஏவின் மகன் என்ற கதாபாத்திரத்துல ஆணவத்துடனும் திமிராகவும் நடித்ததும் சரி, காதல் வயப்பட்டு காதலில் விழுந்ததும் சரி, அதற்கு பிறகு தன் தந்தைக்கு எதிராகவும் செயல்பட்டு பல்வேறு செயல்களை செய்ததும் சரி, அவருடைய இயல்பான கதாபாத்திரத்தின் தன்மை வெளிவந்தது. இயக்குனர் லிங்குசாமி அறிமுகமாக்கிய ஆனந்தம் திரைப்படத்தில் சகோதரர்கள் கொஞ்சம் அனைவரும் சினிமாட்டிக்கா நடிச்சிருப்பாங்க. ஆனா இதுல முரளி அவர்கள் மட்டும் தனித்தன்மையா நடிச்சிருப்பாங்க. மல்லிகை கடையில வேலை செய்வது, மல்லிகை கடையின் வாடையுடன் பழைய விளம்பர பனியன்களை அணிந்து கொள்வதிலும் சரி, அண்ணன் சொல் பேச்சை மீறாத தம்பியாகவும் சரி, திருமணத்திற்கு பிறகு தன் மனைவியின் பேச்சை கேட்டு தனியாக கடை வைப்பது என முரளி அவர்கள் தன் இயல்பான நடிப்பை வெளிக்காட்டினார். விக்ரமன் இயக்குனராக அறிமுகமாகிய புது வசந்தம் திரைப்படத்தில் 4 பேர் நடித்திருந்தாலும் முரளி அவர்களின் கதாபாத்திரம் மட்டுமே ரசிகர்கள் மனதில் நின்றது. அறிமுக இயக்குனரோட புது முயற்சியில் உருவான திரைப்படம் தான் பாலம். இந்த திரைப்படத்தில் அரசியல்வாதிகளின் முகத்திரையை கிழிக்கும் ஒரு கோபக்கார இளைஞனின் கதாபாத்திரத்தில் நடித்ததன் காரணமாகவே முரளி அவர்கள் ரீஎன்ட்ரி செய்தது மகத்தாக அமைஞ்சது. கதர் இயக்கத்துல இதயம் திரைப்படத்தில் தன் காதலை கடைசி வரை முரளி அவர்கள் சொல்லாமல் தவித்த தவிப்பு பார்க்கும் நம் அனைவரையும் தவிக்க வைத்தது. அந்த கால காதல்கள் இன்று இல்லை. திரைப்பட கல்லூரி மாணவரான ரமேஷ் கிருஷ்ணா இயக்கிய அதர்மம் திரைப்படத்தில் வீரப்பனின் தம்பியாக வந்தபோது அந்த கிராமத்தின் கதாபாத்திரத்திற்கு முரளி அவர்கள் நன்றாகவே பொருந்திருந்தார். ஆத்தாடி பாவாட காத்தாட பூவிலங்கு திரைப்படத்திலும், ஒரு ஜீவன் அழைத்தது கீதாஞ்சலி திரைப்படத்திலும், பூமாலையே தோல் சேரவா பகல் நிலவு திரைப்படத்திலும், மாதுளங்கனியே சாமி போட்ட முடிச்சி படத்திலும், பொட்டு வைத்த ஒரு வட்ட நிலா இதயம் படத்திலும், என் பாட்டு என் பாட்டு பூமணி படத்திலும் என லிஸ்ட் பெருசாவே போயிட்டு இருக்கும். இசைஞானி இளையராஜா அவர்களின் பாடல் உணர்வுகளே தன் நடிப்பிற்கு ஏற்றாற் போல தன் முகத்தின் பாவனைகளுடன் அழகாக நடிப்பதிலும் நடிகர் முரளி அவர்கள்தான் முதலில் வருவார். அதற்கு உதாரணம் பூந்தோட்டம் திரைப்படத்தில் வந்த வானத்தில் இருந்து குதித்து வந்தேனா என்ற பாடல்தான். முரளியின் திரைவாழ்வு காலங்களில் கூட இருந்த மோகன், கார்த்திக், பிரபு இவர்களை விட முரளி அவர்கள் அதிக சம்பளம் வாங்கவில்லை என்றாலும் கூட ஒரு விஷயத்தில் முரளி அவர்கள் நம்பர் 1 தான். எந்த ஒரு இணை துணை இயக்குனரும் இயக்குனராக வேண்டும் என்றால் நேரடியாக சென்று கதை சொல்ல முரளி வீட்டின் கதவை தட்டலாம். இன்று எல்லா நடிகர்களும் வெற்றி பட இயக்குனர்களின் பின்னால் தான் செல்கிறார்கள். ஆனால் இன்று முரளி அவர்கள் இருந்திருந்தால் இன்றும் பல புதிய இயக்குனர்கள் வந்திருக்கலாம். நடிகர் முரளியின் மறைவு ரசிகர்களுக்கு பெரும் இழப்பு என்பதை விட தமிழ் திரையுலகிற்கே பெரிய இழப்பு என்றுதான் சொல்ல வேண்டும். இது போன்ற சினிமா வரலாற்றின் பின்னணிகளை தெரிந்து கொள்ள மறக்காம பிரியோ சினிமாவை சப்ஸ்கிரைப் செய்யுங்க.